அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். செய்ய வழியில் ரெண்டு கையை ஸ்டேரிங்கில் வச்சுட்டு வாய் மட்டும்தான் அவங்களோட பேச போகுது. டியூட்டி அதிக மக்களை ஒன்றும் செய்ய முடியாது. தயவுசெய்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது, வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தார். அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை நான் இப்போ இன்ஃபார்மில் சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வீட்டில் நடந்த சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கடைசியில் பாருங்கள், பணம் இருந்தும் பசியில் இருக்கக்கூடிய நிலைமை எவ்வளோ ஒரு வேதனை இல்லையா? நம்மளுடைய பணம் இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறதுக்குரிய அதிகாரம் நம்மளுக்கு இல்லை. நம்மளுடைய சொந்த பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி போயிடுச்சே அப்படின்ற மாதிரி வேதனைப்படக்கூடிய சிச்சுவேஷன் நம்மளுக்கு உருவாகுது. இந்த தகவலில் முக்கியமான தகவல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இன்னும் கொஞ்சம் நாளில் அக்காமா முடிய கிட்டவா நீங்கள் முடிய போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், குறிப்பாக காதிம் வீசாவில் இருக்கிறவங்க சில பேர் தான், சரியா? காதிம் வீசாவில் இருக்கிறவங்க சிலர். ஆனால் ஷூன் வீசாவை பொறுத்த வரையில் பலர். ஷூன் வீசாவில் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க கம்மி, வீடியோ எப்படியுமே பார்க்க மாட்டாங்க. நம்ம வீடியோ லென்த்து அது இதுன்னு நிறைய லொட்டுலஸுக்கு சொல்கிறதால ஷூன் வீசாவில் தமிழ் வீடியோ, சிங்கள வீடியோவில் ஷூன் வீசாவில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, வீட்டு தொழிலாளர்கள் மாதிரியே. தமிழ் வீடியோவில் எப்படியுமே குறைவு இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஷூன் வீசாவில் இருக்கக்கூடியவங்க இருந்தால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். காதி வீசாவில் இருக்கிறவங்களுக்கு, இந்த நாட்டில் குறிப்பாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்க நிறைய பேர், பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களுடைய சொந்த பணம், நீங்கள் எந்த ஒரு சட்டவிரோத செயல்பாடும் இல்லை ஒன்று நீங்கள் போட்டிங்க டிபாசிட் பண்ணினீங்க, இல்லை உங்களுடைய சம்பளம் வாரது அந்த அக்கௌண்ட்டுக்கு தான். அப்படி இருந்த போதிலும் உங்களுடைய சிவில் ஐடி முடிய போகுதுன்னா, அதாவது இன்னைய டேட்டில் உங்களுடைய சிவில் ஐடி முடிய போகுது அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய பணத்தை எடுக்க முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்கள் பணத்தை கூட எடுக்க முடியாமல் போகும். ஏன்? உங்களுடைய சிவில் ஐடி எக்ஸ்பயர் ஆகும் பட்சத்தில். உங்களுடைய சிவில் ஐடி எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய பணத்தை, உங்களுடைய சொந்த பணத்தை கூட உங்களால் எடுக்க முடியாது. அதே போல் உங்களுடைய சொந்த பணத்தை எப்படி எடுக்க முடியாதோ அதே போல் உங்களால் பணம் அனுப்பவும் முடியாது. இந்த கமெண்டில் ஒரு சகோதரர் போட்டிருந்தார், எனக்கு காசு இருந்தும் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறேன். அக்காமா முடிஞ்சதால் எதுவுமே பண்ணிக்கொள்ள முடியாத சூழல். මගේ වීසා එකත් ඉවරයි, දැන් මාසකට වීසා ගැහුවා, ඒකේ සල්ලි ගන්න බැහැ, ID එක හදන්න ඕනේ, ආයි மெடிக்கல் தால பலங் இன்னே வேணவா, கண்டවත් சல்லின. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய அக்காமா முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது. இப்போ நான் ஒரு மாதத்துக்கு டெம்பரரி விசா தான் அடித்தேன். கடைசியில் பணத்தை கூட எடுக்க முடியலை கார்டில் இருந்து. இப்போ மெடிக்கல் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன் மறுபடியும் திருப்பி அக்காமா புதுப்பிக்கிறதுக்கு. கடைசியில் கையில் சாப்பிட்றதுக்கு கூட சல்லி இல்லாத நிலைமை, பணம் இல்லாத நிலைமை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு கமாண்டில். அப்போ அந்த கமாண்டோட சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரர் தன்னுடைய பணம் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் அதை எடுக்கக்கூடிய சூழல் இல்லை. என்ன காரணம்னா, எக்காமா இல்லை. நம்மளுடைய பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னுடைய பணம் நான் போட்டுக்கிறேன், சரி எனக்கு என் பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் பேங்கோட கூட போய் சண்டை பிடிச்சாலும் எந்த ஒரு சான்ஸும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய பணத்தை திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. அதுதான் குவைத் நாட்டுடைய சட்டம். உங்களுக்கு அக்காமா இல்லையா, எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நான் இப்போ இந்த காசு கிடைச்சதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த காசு கிடைச்ச வீடியோ ஒன்று போட்டேன் இல்லையா, அந்த வீடியோவும் சேர்த்தாலும் அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா, அது நேற்றைய தினம் நாங்கள் காசு கொண்டு வந்தது. சரியா மக்களே, நாங்கள் போனது ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு வெளியாகி 10-11 மணி இருக்கும் போன நாங்கள் 3:30 மணி வீட்டுக்கு சேரும்போது, 3-4 மணிக்கிட்டே ஆக போச்சு வீட்டுக்கு சேரும்போது
ஒவ்வொரு பேங்க், அதாவது மாமாவுக்கு இருக்கக்கூடிய 3 அக்கௌண்ட் இருக்குது. இந்த 3 அக்கௌண்ட் இருக்கிற வங்கிகளுக்கும் ஒவ்வொரு வங்கிகளுக்கும் போய் ஒவ்வொரு வங்கிகள்லையும் இறங்கி அவங்க உள்ளே போய் உட்காந்து வீல் சேர்லேருந்து தள்ளி உள்ளே போய் உட்காந்து அதுக்கப்புறமா இந்த பேப்பரில் இந்த இதில் பேப்பரில் சிக்னேச்சரில் சைன் வச்சு ஒவ்வொரு பேங்காக ஒவ்வொரு வச்சு செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க மாமா வந்து சில நேரங்களில் ஒரு இடத்துல குத்து வச்சுருவாங்க, ஒரு இடத்துல இழுத்து விட்டுருவாங்க, கொஞ்சம் அங்கே இங்கே அட்ஜஸ்ட் ஆகிரும், அசைஞ்சிரும் சைன் பண்ணும்போது. வயசானவங்க பெரிய ஒரு தொல்லையாக போச்சு. குறைஞ்சது 10 பேப்பர், ஒவ்வொரு பேங்குக்கும் 10 பேப்பரு காலி பண்ணினாங்க சைன் வைக்கிறதுல. இந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்லேயுமே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், குவைத்தி, சரியா? குவைத்தி யாருப்பா? குவைத்தி தரஜல் ஊலா நம்பர் 1 குவைத்தி. அப்படி ஒரு குவைத்திக்கு கூட முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்தவங்க, ஒரு காலத்தில் நல்ல பவர் உள்ளவங்க, நல்ல அதிகாரம் உள்ள பரம்பரை. என்ன ஆண்ட பரம்பரை இல்லை ஆண்டவன் பரம்பரையாக இருந்தாலும் சரி, எந்த பரம்பரையாக இருந்தாலும் சரி, அக்காமா இல்லை, அக்காமா முடிஞ்சிருச்சா, எக்ஸ்பயர் ஆகிடுச்சா, டம்மி, நோ யூஸ், கதம் முடிஞ்சது. அந்த மாதிரி தான். அதனால் அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து உங்களுடைய சிவில் ஐடிகளை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சிவில் ஐடி எக்ஸ்பயர் ஆகிறது இப்போ பாருங்கள், உங்களுடைய சிவில் ஐடி எக்ஸ்பயர் ஆகுது எப்போன்னு பாருங்கள். உங்களுடைய மொபைல் டேட்டா எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்றதை நல்லா நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும். அதே போல் உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் எப்போ முடியுது அப்படின்றதையும் பாருங்கள். இந்த மாதிரி பல விடயங்களை தயவு செய்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து கண்காணிச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும். இல்லையா மிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக அக்காமா முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் இருக்கும்போதே தயவு செய்து அக்காமா அடிச்சுக்கோங்க புதுசாக. கவனம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளவும் இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.